பயங்கரமா 2.5 மணி நேரம் படம் தான். சின்ன படம் தான். படம் போறதே தெரியும். அந்த அளவுக்கு செம்ம ஸ்பீடா போகுது. படம் ஃபுல்லா உட்கார முடியல. ஃபுல்லா எந்திரிச்சு ஆடுறாங்க. அந்த ரிஸ்ட் பேண்ட் எல்லாம் வர கொடுத்துருக்காங்களா. ஃபுல்லா ஃபைட் சீன்ல எல்லாம் பாட்டு போட்டு பக்கா ஃபேன் பாய் சமம் மொரட்டா பண்ணிட்டாரு. இந்த மாதிரி எந்த ஒரு அஜித் படமும் இல்ல. மங்காத்தா அப்புறம் இதுதான் செம்ம பயங்கரமா இருக்கு. எல்லாம் அந்த பழைய சாங்ஸ் இருக்கும், அதெல்லாம் போட்டு ஃபைட் சீன் எல்லாம் போட்டு பக்காவா பண்ணிட்டாங்க. மியூசிக் எல்லாம் சூப்பரா இருக்கு. இது ஃபேன்ஸுக்கான படம் தான். ஃபேமிலி சும்மா வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனா ஃபுல் ஃபேன்ஸ் ட்ரீட் தான். செம்ம ட்ரீட் படம். சிம்ரன் அதான் அவங்க அது அந்த ஒரு போர்ஷன் பயங்கரமா இருந்தது. வாலியோட போர்ஷன் கனெக்ட் பண்ணி சூப்பரா இருந்தது. அது அர்ஜுன் தாஸ் சூப்பரா பண்ணிருக்காரு. அதான் நார்மல் வில்லன் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி தான். அது படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. படம் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. பக்கா அஜித்கான ஃபேன் மூமெண்ட்ஸ் படம். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல ட்ரீட். கூஸ் பம்ப்ஸ் கூட படம்னு சொல்லுவாங்களே, அதுதான் படம். ஃபுல்லாவே கூஸ் பம்ப்ஸ் தான். கம்ப்ளீட் வந்து அஜித்தோட நம்ம எப்படி என்னென்ன வெர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சோமோ இதை படம் காமிச்சிருக்காங்க. ஐ திங்க் இது கம்ப்ளீட் ஃபுல் ட்ரீட். அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் அஜித் படம் வந்தா கூட போதும். ஏன்னா இதுவே நாங்க 2 வருஷத்துக்கு பாக்குறதுக்கு ரெடி. சீரியஸ் பயங்கரமா இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஜிவி எப்படி இருக்கும் அப்படின்றது, பட் மிரட்டி இருக்காரு. ஆனா அவருக்கு உண்மையிலே மனசு வேணும். இவ்வளவு நிறைய மொமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. சாங் ரிலேட்டடா நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. பட் அது அவர் பெரிய மனசு பண்ணி ஒத்துக்கிட்டு இந்த உண்மையிலேயே மியூசிக்கல் ஒரு கேங்ஸ்டர் படம்னா இதான் சொல்லணும். அர்ஜுன் தாஸ் மிரட்டி இருக்காருங்க.